அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் மோஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்றார். சில பத்திரிகைகள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்க கேட்டதை பத்தி. அப்ப சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணா கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகையில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரைட்? வேண்டான்னு சொல்லி அவர் ஏங்க, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க நீங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவா தான் இருக்கு. நீங்க தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையா இருக்கு. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கு. நான் ஒரு தலைவராக இருந்தால் நான் பொது வெளியில பேச முடியாது. எனக்கு சீட்டு வேணும், நீங்க நினைக்கிறதுலாம் எனக்கு வேணும்னா எங்க கேட்கணும்? கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கணும். மீடியா முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தலைவராக மீடியா முன்னாடி கேட்கலாமா? அது தலைமை பண்பாது. சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்விலாம் கேட்குறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெகோசியேட் பண்றேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எங்க கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம், நாகரிகமாக பெறுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. எங்க கிரீஷ் சோடங்கர், அவர் தான் அந்த குழுவோட தலைவர், அவர் பேசிட்டு இருக்காரு. எதுவும் சொல்லல, அவர் நியாயமா சொல்லியிருக்காரு, நியாயமா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். ரைட்? ஏங்க, நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. அவர்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. அது எங்க பேசணும்னு இருக்கு. இப்ப எங்களுக்கு தொகுதி வேணும்னா இங்க முக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னு அங்கதான் போய் சொல்லணும். நான் தங்க கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்ல முடியாது. அவரை எங்களுக்கு வாங்கி தர போறாரு. ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவாரா? கேட்குற மாதிரி அதிகார பகிர்வு அவர் பெற்று தருவாரா? மீடியா முன்னாடி எதுக்கு பேசணும்? எதுக்கு அவசியம் இருக்கு? கண்டிப்பா உங்களை அழைச்சி என்ன ஃபைனல் அக்ரிமெண்ட் வருதோ, ஒப்பந்தம் வரும்போது உங்ககிட்ட காட்ட போறோம். உங்ககிட்ட காட்டாம யாருக்கிட்ட காட்ட போறோம்? நீங்க முன்னாடியே ஒரு ஸ்பெகுலேஷன் பண்றீங்கன்னா அது எப்படி? அதை தான் கவலைப்பட்டுட்டு போறாரு தமீம் அன்சாரி. ஐயோ, ரொம்ப கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சில பேச்சுக்கெல்லாம் ஊடகங்கள்ல வருதுன்னா தலைவரை மாதிரி ஆட்கள் தான் எழுதி விடுறாங்க, 1 2 எழுதுறாங்க. எங்க தொண்டர்கள்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். எங்க தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெறுவதற்கு உழைப்பவர்கள். எல்லாரும் மாதிரிலாம் தாந்தோங்கி தனமா அறவேக்காட்டு தொண்டர்கள் எங்க கிட்ட கிடையாது. எங்க கிட்ட எல்லாம் தேசிய நெஞ்சங்கள், தேசிய தோழர்கள். அகில இந்திய தலைமைன்னா முடிவு எடுக்குதோ சரின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஏங்க, நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு, அவங்க பேசுறாங்க. நான் பேச முடியுமா? நான் எங்க பேசணும்? பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பேச்சுவார்த்தை நடத்துற இடத்துல நான் பேசணும். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன்னா இங்க அதுக்கு பேர் என்ன? தலைமை பண்பு. ரைட்? தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.